இந்த மீம்ஸில் வரும் இல்லையா, அக்மார்க் சுத்தமான உருட்டுன்றது, அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க. கொடுத்த வாக்குறுதிகள் வந்து எதுவுமே இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லைன்னு தான் உண்மை. யங்ஸ்டருக்கு நிறைய வேலை வாய்ப்புன்னாங்க, அதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லை. நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். என்னன்னா எல்லாமே வந்து வாயில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களே தவிர ஒரு மண்ணாங்கட்டியும் ஆக்சுவலாக பண்ணல. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த உலகத்தில் வாங்குறாங்கன்னு தெரியல. இவரு டோப்பை மாட்டிக்கிட்டு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்டாலின் அதுதானே வேலை, அதுக்காக தானே சிஎம்மாக உட்கார வச்சுருக்கோம். இப்போ திடீர்னு 4.5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வந்த உடனே நான் வந்து ரோட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வரேன், சென்னைக்கு உட்கார்றேன்னு. பப்ளிக்குக்கும் இங்கே தேவையான ஒரு சேஃப்டி மோஸ்ட்டாக இல்லை. எல்லாத்துலேயும் காசு எதில் அடிக்கலாமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்கிற வேலையை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ அடிப்படை மக்களோட பிரச்சனை என்னன்றது வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். அவங்க என்னன்னா ஃபுல்லாகவே வந்து நாடக உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றுமே பண்ணலைங்க. அப்படி நிறைய அவங்க பண்ணிட்டாங்கன்னு நினச்சாங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்கள். அடுத்த ஆட்சி நல்லபடியாக வரட்டும். இந்த வாட்டி அடுத்த 5 வருஷம் தயவு செஞ்சு வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் இருக்காது. அது நல்லபடியாக குணமாகி இப்போ நேராக போய் வீட்டுக்கு போயிடுங்க சார். திருப்பியெல்லாம் எலெக்ஷனுக்கு வந்துடாதீங்க. அட்லீஸ்ட் தமிழ்நாடு நல்லபடியாக இருக்கட்டும். இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒரு 4.5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உங்களோட எதிர்பார்ப்புலாம் பூர்த்தி ஆயிருக்கா இல்லை பூர்த்தி ஆகலையா? பூர்த்தி ஆகலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகள் வந்து எதுவுமே இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லைன்னு தான் உண்மை. 4 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்போது 5ஆவது ஆண்டு அடியெடுத்து வைக்க ஆரம்பித்த உடனே தான் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு வந்து புது திட்டத்தை ஓரணியில் சேருவோம், வீட்டுக்கே வந்து நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போது எல்லா மினிஸ்டரும் வந்து அந்தந்த தொகுதியில் போயிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த 4 வருஷமாக வந்து அவங்க வந்து யாருமே வந்து எந்தெந்த தொகுதிக்கு போனாங்கன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கி வந்து எலெக்ஷன் வர்றதுனால வந்து இன்றைக்கி இப்போ வந்து மறுபடியும் வந்து ஓட்டு அவங்க ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக மட்டும்தான் வந்து இப்போ அவங்களோட நிலைப்பாடு இருக்குது. எப்படியாச்சும் அவங்க ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு தான் அவங்களோட நிலைப்பாடு. அது வந்து இந்த 4 ஆண்டில் வந்து அவங்களோட நம் மக்கள்கிட்ட அவங்க வந்து என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் முழுமையாக எதுவுமே நிறைவேற்ற இல்லை. சொல்லப்போனால் கடன் தள்ளுபடி சொன்னாங்க, படிப்புக்காக கல்வி கடன் தள்ளுபடி சொன்னாங்க. கல்வி கடன் தள்ளுபடி பண்ணலை. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரப்போ தங்க நகைலாம் நீங்கள் வந்து அடமானம் வச்சிங்க, இதெல்லாம் வந்து இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மகளிர் திட்டம் மாதிரி தான் அதுவும். அதாவது இவங்களாம் வந்து அந்த வரம்புக்குள்ளே வரல அப்படின்ற மாதிரி எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ண முடியும் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஏதோ அவங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்க பண்ண வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றினாங்களே தவிர பொதுமக்களுக்கு ஒரு அரசாங்கம் வந்து எல்லாருக்குமே வந்து சமமாக வந்து எல்லாமே பண்ணணும். இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களோட கவர்மெண்ட்டில் வந்து அதாவது அவங்களோட உறுப்பினர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து சலுகை கிடைக்கிறத தவிர பொதுமக்களுக்கு எந்த சலுகையும் வந்து முழுமையாக நிறைவேற்றலை. அது மிகப்பெரிய தப்பு. அதே மாதிரி நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். என்னென்னா நீட் தேர்வோட ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு சொன்னார் துணை முதல்வர் அவர்கள். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே வலிச்சிட்டே வந்துட்டு அது வந்து நம்ம எதிர்த்து போராடுவோம், அதுதான் வந்து ரகசியம் அப்படின்ற மாதிரி. இது வந்து இதுலேருந்து முழுமையாக என்ன தெரியுதுன்னா அதே மாதிரி கனிமொழி மேடம் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்தே வந்து மதுவை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு சம்மந்தமாக போடுவோன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டு இன்னொரு பேட்டியில் சொல்கிறாங்க. நானும் அப்படி சொன்னேன், நான் அப்படி சொல்லியே படிப்படியாக கம்மி பண்ணணும். ஆனால் அவங்க வாக்குறுதியில் வந்து மதுவை வந்து நிறுத்துவோன்னு சொல்லிட்டு வாக்குறுதியில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது வாக்குறுதியில், அதெல்லாம் இன்னும் முழுமையாக நிறைவேற்றலை. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த உலகத்தில் வாங்குறாங்கன்னு தெரியல. அடிப்படை மக்களோட பிரச்சனை என்னன்றது வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். அவங்க என்னென்னா ஃபுல்லாகவே வந்து நாடக உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அது இவங்க அரசியல் இவங்களோட இது எல்லாமே வந்து எங்கே போனாலும் நாடகம் தான். அங்கே வந்து ஒரு உடைய அது வீடியோ எடுத்து ஒரு பாட்டு நாடகம் சினிமா வந்து நடிகர்களோட இவங்க நடிக்கிற நடிப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை, அது முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து வீட்டு வாசல்லையும் போய் உங்களை வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உண்மையே முழுசாக நிறைவேற்றியிருந்தால் நாங்கள் வந்து சொன்னதை செஞ்சிட்டோம், மக்கள் எங்களை தான் ஓட்டு போடுவாங்க, நீங்கள் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து நிற்கலாம். நீங்கள் அதை நிறைவேற்றாதனால தான் இன்றைக்கி போயிட்டு இந்த 5ஆவது வருஷத்தில் போயிட்டு மக்களை திருப்பியும் வந்து முட்டாளாக்குறதுக்காக போயிட்டு ஒவ்வொரு வீட்டு வாசல் நின்றுட்டுருக்கீங்க.
இந்த மீம்ஸில் வரும் இல்லையா, அக்மார்க் சுத்தமான உருட்டுன்றது, அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் செஞ்சிட்ருக்காங்க, சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து வாயில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களே தவிர ஒரு மண்ணாங்கட்டியும் ஆக்சுவலாக பண்ணல. எல்லாத்துலேயும் காசு எதில் அடிக்கலாமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்கிற வேலையை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாருக்கும் அவங்க பெரிய டம்மாரம் கட்டிட்டு திரியிறாங்க இல்லையா, 1000 ரூபா 1000 ரூபான்னு. அந்த 1000 ரூபா கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 1.25 கோடி 2 கோடி பேருக்கு கிடையாதுட்டாங்க. இப்போ திடீர்னு எல்லாரையும் சேர்த்துட்டாங்கல்ல. 4 வருஷமாக இல்லாத எலிஜிபிலிட்டி எப்படி வந்தது இப்போது? திடீர்னு வந்துருச்சா? அது மாதிரி எல்லாத்தையும் அவங்க நீ லைனாக ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்கள். எல்லாத்துலேயும் பொய் மட்டும்தான் பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எதுவும் உருப்படியாக பண்ணல. கட்டுற பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுது. பாவம் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து அவங்க படிக்கிற பசங்க தலை மேலே இது விழுது. அவர் அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு, உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி சுற்றின்னு இருக்கார் அவர் பின்னாடியே. இவர் டோப்பா மாட்டிக்கிட்டு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் உங்களின் ஸ்டாலின், அதுதானே வேலை. அதுக்காக தானே சிஎம்மாக உட்கார வச்சுருக்கோம். இப்போ திடீர்னு 4.5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வந்த உடனே நான் வந்து ரோட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வரேன், திண்ணைக்கு உட்கார்றேன்னு, அதில் ஓடிபி வேறு பிடுங்கி அதுலேயும் ஏமாற்ற போகிறாங்க. தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்லுங்கள், ஓடிபிலாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சுற்றுவானுங்க. ஏன்னா ஒட்டுமொத்த திருட்டு கும்பலும் அதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஒன்றுமே பண்ணலைங்க. அப்படி நிறைய அவங்க பண்ணிட்டாங்கன்னு நினச்சாங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்கள். அடுத்த ஆட்சி நல்லபடியாக வரட்டும். இந்த வாட்டி அடுத்த 5 வருஷம் தயவு செஞ்சு வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. பாவம் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் நல்லபடியாக குணமாகி இப்போ நேராக போய் வீட்டுக்கு போயிடுங்க சார். திருப்பியெல்லாம் எலெக்ஷனுக்கு வந்துடாதீங்க. அட்லீஸ்ட் தமிழ்நாடு நல்லபடியாக இருக்கட்டும். இல்லை மொத்த தமிழ்நாடு விற்றுட்டு காலி பண்ணுவீங்க. இது கவர்மெண்ட்டுடைய ஃபால்ட்டா இல்லை யாருடைய ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது. பழைய குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எக்ஸாக்ட்லின்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அது வந்து ஒழிக்கவே முடியல. அதனால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க நியூஸில். அதுதான். மற்றபடி பொருளாதார ரீதியாகவும் மற்ற எல்லா ரீதியாகவுமே எப்படி இருக்குதோ அப்படி தான் பேலன்ஸ் ஆகிட்டு இருக்க ஒழிஞ்சு ஒரு பெரிய வளர்ச்சின்னு சொல்லிட முடியாது. ஆனால் பேப்பரில் பார்க்கும்போது அந்த திட்டம் வருது இந்த திட்டம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நடைமுறைக்கு வரல. ஆமாம், அதாவது ரீச்னா ஒரு 10% தான் ரீச் ஆகிருக்கும். மற்றபடி இப்போ தான் இந்த எலெக்ஷன் பீரியட்னு வந்தபோது கடைசியில் ஏதோ நிறைய திட்டங்கள்லாம் போட்டு செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவு பாசிபிள் என்னன்னு தெரியாது. ஏன்னா நகைக்கடன் வந்து அப்போவே தள்ளுபடின்னு சொல்லிட்டு அதை அப்போ ஃபைனலைஸ் பண்ணாமல் இப்போ தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது வந்து எலெக்ஷனுக்காக பண்ணுற மாதிரி தெரியுது. தேர்தல் வாக்குறுதியில் பாதி நிறைவேற்றலை. ரொம்ப எதிர்பார்த்தோம். ஸ்டாலினோட அரசை வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம், பண்ணலை. இப்போ அந்த ஆசிரியர்கள் போராட்டம் ஒன்று இருக்குது. இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெய்லி அவங்க அந்த என்ன ஆசை, அந்த பார்ட் டைம் ஆசிரியர் அவங்க ரொம்ப போராடுறாங்க. அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்ன விஷயத்துலேருந்து ரொம்ப மாறுபட்டு நிற்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, சாலை வசதிகள் வந்து மிக மோசமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் குண்டும் குழியும் சாதாரண பைக்கில் கூட போக முடியல. காரில் ஹைஃபைலாக போகிறவங்க அவங்க போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு இன்னும் எங்களுக்கு நிறைவேற்றலை. ஸோ இன்னும் அந்த 4.5 வருஷம் வரைக்கும் அவங்க 4.5 வருஷம் போனதும் தெரியல, மக்களுக்கு எதிர்பார்த்ததும் தெரியல. இது ஆக்சுவலாக அவங்க போன இந்த 2004 தட் மீன்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ திருப்பி அதே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அடுத்த வர எலெக்ஷனில் அவங்க திருப்பி ஜெயிக்கணும் இல்லையா. ஸோ அது எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை. செகண்ட் திங், பப்ளிக்குக்கும் இங்கே தேவையான ஒரு சேஃப்டி மோஸ்ட்டாக இல்லை. யங்ஸ்டருக்கு நிறைய வேலை வாய்ப்புன்னாங்க, அதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ நான் வந்துட்டு இருக்கிற ஃபேக்ட் இதுதான், யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. பட் நான் வந்துட்டு ஏடிஎம்கே பீரியடில் கலப்பு திருமணம் பண்ணி அதுக்கு நான் வேலை மீன்ஸ் கவர்மெண்ட் ஜாப்புக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேன், கலப்பு திருமணத்துக்கு முன்னுரிமை கொடுத்து. பட் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வரல. மேபி அவங்க ஆட்சியில், ஏன்னா அவங்கவுங்க கொண்டு வந்த ஸ்கீம் அவங்கவுங்க ஆட்சியில் இருந்தால் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ மக்களுக்கு திரும்பவும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ், நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ், மேபி அவர் இப்போதைக்கு மருத்துவமனையில் இருக்கார், நல்லபடியாக குணமாகி வரட்டும். திருப்பி அதே வார்த்தைகளை சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றிட்டு திருப்பி எங்களை மாதிரி யங்ஸ்டருக்கும் எங்களை மாதிரி இல்லாதப்பட்ட ஏழை மக்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் தேவையான பாதுகாப்பு, தேவையான வேலைவாய்ப்பு, தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்தாங்கன்னா அதுவே போதும். ஏன்னா எந்த அரசியல்வாதியை தூக்கி வச்சு பேசுனா எங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. எங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட்டுக்கு யாருக்கு வேணாலும் கிடைக்கும்.